Daily. Taste the Daily. இதை கண்காணிக்க தவறிய அரசு அலுவலர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். மூடப்படாத பள்ளத்தால் காவு வாங்கப்பட்டு முகம் சிதைந்த நிலையில் கிடக்கும் சடலங்களை காணும் போது நெஞ்சம் பதறுகிறது. முழுக்க முழுக்க நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஏற்பட்ட இந்த உயிரிழப்பை விபத்து என்பதை விட கொலை என்று சொல்வதே சரியாக இருக்கும் என மக்கள் ஆதங்கப்படுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் சேர்வக்காரன் பாளையத்தைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் டாஸ்மாக் கடையில் கூலிக்கு வேலை பார்த்து வந்தார். இவர் தனது மனைவி ஆனந்தி, மகள் தீக்ஷிதாவுடன் ஆன்மீக பயணமாக திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதற்காக தாராபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பைக் ஸ்டாண்டில் டிவிஎஸ் மோட்டார் பைக்கை நிறுத்திவிட்டு மூவரும் பேருந்தில் சென்றனர். ஆன்மீக பயணத்தை ஆனந்தமாக முடித்துவிட்டு வீடு நோக்கி இரவு பைக் ஸ்டாண்டில் இருந்து தனது டிவிஎஸ் எக்ஸல் வாகனத்தை எடுத்துக்கொண்டு மனைவி மகளுடன் நாகராஜ் வந்து கொண்டிருந்தார். அதிகாலை 3 மணி அளவில் தாராபுரம் காங்கேயம் நெடுஞ்சாலையில் சென்ற போது அருகே வந்த வாகனத்திற்காக வழிவிட்டு ஓரமாக ஒதுங்க முயன்ற போது அங்கு தரைப்பாலம் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட பெரிய பள்ளத்தில் பைக் விழுந்திருக்கிறது. மகள் தீக்ஷிதா படுகாயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் நாகராஜும் ஆனந்தியும் இரும்பு கம்பிகளில் சிக்கி இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்தனர். மயக்கம் தெளிந்ததும் தாய் தந்தையரின் நிலையை பார்த்து அலறிய தீக்ஷிதா உதவுவதற்கு ஆளில்லாமல் வலியில் துடித்து கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 3 மணி நேர கதறலுக்கு பிறகு காவலர் ஒருவர் விபத்து நிகழ்ந்ததை கவனித்து ஆம்புலன்ஸை அழைத்து சடலங்களை மீட்டுள்ளார். கால் முறிவு ஏற்பட்டு வலியால் துடிதுடித்த தீக்ஷிதாவும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நாகராஜ் ஆனந்தி தம்பதியின் உடல்களை பார்த்து அவர்களது உறவினர்கள் கதறி அழுதனர். உயிரிழந்த தம்பதிக்கு அரசின் சார்பில் தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த கோர விபத்திற்கு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளின் அலட்சியம்தான் முழுமுதற் காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. எந்தவித முன்னறிவிப்பு பலகைகளோ தடுப்பு கம்பிகளோ அமைக்கப்படாமல் பள்ளம் தோண்டப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதே 2 உயிர்கள் பறிபோனதற்கு காரணம் என மக்கள் புகார் கூறுகின்றனர். ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுத்து அது அரசு அந்த குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் ரூபா நிவாரணம் கொடுக்கணுங்கிற தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது அரசு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அடிக்கடி இந்த ஒரு சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு எந்த ஒரு பெயர் பலகையோ ஒரு அறிவிப்பு பலகையோ எதுவுமே இல்லாமல் வெட்டாவழியா குழி கொண்டு வச்சிருக்காங்க. அது டூலரு பஸ்ஸு காரு போயிட்டு இருக்குன்னா ரொம்ப இடைஞ்சலாக இருந்துகிட்டு இருக்கு. அது பாதுகாப்பு வேணும். இல்லை இனிமேல் இது மாதிரி எந்த ஒரு தவறுகளும் நடக்கக்கூடாது. அந்த ஒப்பந்ததாரர் மேல் நடவடிக்கை எடுக்கணும் பணிவோடு கேட்கப்படுது. இந்த ஒப்பந்ததாரரோட ஒப்பந்தத்தை முறையா அரசு வழிகாட்டுதலை பின்பற்றாம பணி செஞ்சதுனால இந்த ஒப்பந்ததாரரோட ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செஞ்சு புது ஒப்பந்ததாரருக்கு பணி வழங்கணும். இந்த ஒப்பந்ததாரர் வருங்காலத்தில் எந்தவித ஒப்பந்தத்திலையும் கலந்துக்காத வண்ணம் நடவடிக்கை இருக்கணும். இதை கண்காணிக்க தவறிய அரசு அலுவலர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். தரைப்பாலம் கட்டும் பணி தனியாருக்கு ஒப்பந்தம் விடப்பட்டதாக கூறப்படும் நிலையில் பணிகள் கடந்த 6 மாதங்களாக மந்த நிலையில் நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளாமல் அலட்சியமாக செயல்பட்ட தனியார் நிறுவனத்தின் மீதும் அதனை கண்காணிக்க தவறிய அதிகாரிகள் மீதும் அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தாராபுரத்திலிருந்து செய்தியாளர் காஜா மைதே. Taste the Daily. Taste the Daily.